கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. 6 நாளும் நம்முடைய வேலைகளிலே அதிக கவனம் செலுத்தி நன்றாய் உழைத்து பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நின்று, ஆண்டவரே, என் வேலைகளை ஆசீர்வதித்தருளும், என் கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்தருளும், என் பிசினஸ் தளத்தை நீர் ஆசீர்வதித்தருளும், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்கிறார். அவர் உங்கள் மன விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். யாரெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவருடைய மகிமையையும் வல்லமையையும் காண வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த சபைக்குள்ளே கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையையும் மகிமையையும் காண்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் மகிமையும் கண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த அனுபவத்தை நாமும் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆசையோடும் வாஞ்சையோடும் பரிசுத்தத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வருவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தம்முடைய வல்லமையையும் மகிமையும் காண்பிப்பார். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாக உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பலப்படுத்த, ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மையே வெறுமையாக்கி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரம் உங்கள் மேல் அமருவதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கிருபை, ஒரு உன்னதமான நன்மையை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 121:1 மற்றும் 2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலும் சரி, உலகத்தில் உள்ளவர்களும் சரி, அநேக விசை மனிதர்களையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் கண்டிருக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே மனிதனை நம்பி 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 மோசம் போன அநேகரை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக ஒருவேளை திடீரென்று தோன்றுகின்ற பினான்ஸ் ஹெல்ப் என்று சொல்லி அல்லது கம்பெனி என்று சொல்லி திடீரென்று தோன்றி ஜனங்களுக்கு நன்மை செய்வது போன்று சில உதவிகளை செய்து பின்பு திடீரென்று மறைந்து போகின்ற காட்சியையும், அதற்கு முன்பதாக அநேகர் காத்து கிடக்கின்ற அல்லது என்னுடைய பணம் போய்விட்டதே என்று சொல்லி புலம்புகின்ற காட்சியும் நாம் பார்க்கிறோம். இன்றைய தினத்திலே ஆன்லைனிலே ஒருவேளை பல லட்சத்தை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி புலம்புகிற நபர்களை நாம் காண முடியும். எல்லாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஏமாந்து போகின்ற காட்சியையும், அது நிமித்தமாய் அதுல பாதாளத்திற்கு தள்ளப்படுகின்ற ஒரு அனுபவத்தையும் இந்த நாட்களிலே ஆன்லைன் மோசடியிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே யோசபாத்தும் அவனுடைய சடங்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இத்தனை திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். யோசபாத்துக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி வந்தார்கள். மோவாபியர், அம்மோன் புத்திரர், இன்னும் பல தேசத்தார் எழும்பி வந்தார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அப்படி அநேக எதிரிகள் எழுப்பி வந்த சூழ்நிலையிலே இந்த யோசபாத் கர்த்தருடைய சபையிலே போய் நின்று உபவாசம் செய்யும்படியாய் கூறினான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவன் யூதா ஜனங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கர்த்தருடைய சபையிலே போய் நின்று அவன் ஒருமுகப்பட்டு தேவனை தேடினான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நெருக்கங்கள் வந்தபோது, ஒருவேளை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருந்த பொழுது, யோசபாத் கர்த்தரையே நோக்கி பார்த்தான். அவன் கர்த்தருடைய சபையிலே போய் நின்று, ஆண்டவரே, இத்தனை திரளான கூட்டத்திற்கு முன்பதாக, இத்தனை திரளான ஜனத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சபையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு லேவியின் புத்திரன் மீது இறங்கின பொழுது அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நெருக்கங்களும் பாடுகளும் வேதனைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த யோசபாத் ராஜா ஒருவேளை யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் அதிகாலமே எழுந்து கர்த்தருக்கு முன்பதாக நின்றார்கள் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்புங்கள், அப்பொழுது நிலைபடுவீர்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி வருவீர்கள் என்ற வார்த்தையை கொண்டு அவர்கள் ஆயுதம் அணிந்த வீரர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்று வேத வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நெருக்கம் வந்தபோது யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வசனத்தின்படியே ஆண்டவரையே நோக்கி பார்க்கிற ஒரு கிருபையை நாம் இங்கே பார்க்க முடியும். பாடகர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத் யுத்தம் பண்ணாமலே ஆண்டவரை நோக்கி கதறினபடினாலே, அவனுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்தபடியினாலே ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். கர்த்தர்
அவர்களுக்காக யுத்தம் பண்ணி மாபெரும் ஒரு ஜெயத்தை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் 4ஆம் நாளிலே பராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்பதையும் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படலாம், உபத்திரவத்தின் மத்தியிலே காணப்படலாம், வேதனையின் மத்தியிலே காணப்படலாம், கடன் பிரச்சனை என் குடும்பத்தை அழித்து விடுமோ என்று சொல்லி நீ பயந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். நீ கர்த்தரை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு ஒத்தாசை அனுப்ப, உனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். யோசபாத்தின் ஜனங்களும் யூதா ஜனங்களும் கர்த்தரை தேடினார்கள், உபவாசித்து கர்த்தருக்கு முன்பதாக நின்றார்கள், கர்த்தரையே நம்பி அவரை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தரை நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை துதித்தார்கள். துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்ற வசனத்தின்படியே அவர் துதிகளுக்குள் இறங்கி வந்து யோசபாத்துக்கு விரோதமாய் காணப்பட்டவர்களை சிதறடித்தார் என்பதை குறித்து வேத வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே நீ ஒருவேளை சோர்ந்து போய் காணப்படலாம். நான் இனி என்ன செய்வேன் என்று சொல்லி நீ கலங்கி நிற்கிற ஒரு நபராய் காணப்படலாம். அல்லது உன்னுடைய பிரச்சனை நிமித்தமாய் நீ இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்திலே கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நெருக்கத்தின் மத்தியிலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நீ அவரையே நம்பி அவரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்குள்ள நெருக்கத்தில் இருந்து அவர் உன்னை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். உனக்குள்ள பிரச்சனைகளில் இருந்து அவர் உன்னை வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். அவர் உனக்காக யுத்தம் பண்ணி உன் எதிராளிகளை மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தரையே நோக்கி பார்த்தபடியினாலே அவர்கள் யுத்தம் பண்ணாமலே ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ளும்படியான அனுபவங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் மடிந்து போவதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னபடியே நெருக்கத்தின் மத்தியிலே உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும், உங்களுடைய இருதயம் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் சங்கீதம் 123:2 நாம் வாசிக்கின்ற பொழுது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இங்கே பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த வார்த்தையிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். சங்கீதக்காரர் சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் மிகவும் நிந்தனையினாலே நிறைந்திருக்கிறோம், சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும்
அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களை சிலர் நிந்தித்துக் கொண்டிருக்கலாம், சிலர் அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம், சிலர் உங்களை இகழ்ச்சியாய் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இவற்றின் மத்தியிலும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிற ஆண்டவரிடத்திற்கு உங்கள் கண்களை ஏறெடுக்கின்ற பொழுது அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நீங்கள் அவரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களுக்குண்டான நிந்தைகள், அவமானங்கள், இகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்றி போட்டு உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, எப்படி வேலைக்காரரின் கண்கள், வேலைக்காரியின் கண்கள் செமானை நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. அப்படி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்களோ, நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். ஐயோ, நான் திருமணம் முடித்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, எல்லாரும் என்னை பார்த்து என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்குற ஒரு நபராய் காணப்படலாம். ஒரு மிஷன் ஃபீல்டுக்கு நாங்கள் கடந்து சென்ற பொழுது ஒரு சகோதரன் இவ்வாறாக சொன்னார், எனக்கு நன்றாய் அறிமுகமானவர்கள் என்னுடைய சபையிலே, நாங்கள் ஆராதிக்கின்ற கர்த்தருடைய சபையிலே ஒவ்வொரு வாரமும் என்னை பார்த்து இன்னும் குழந்தை இல்லையா, இன்னும் குழந்தை இல்லையா என்று சொல்லி ஐயோ என்னை துளைக்கின்ற அந்த வார்த்தை நிமித்தமாய் நான் ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி மிகவும் வேதனையோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவேளை நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இரக்கம் செய்கிறவர், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர். அவரையே உன் கண்கள் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உனக்குண்டான நிந்தைகள், அவமானங்கள் அல்லது நீ ஒடுங்கி கிடக்கின்ற அந்த நிலைப்பாட்டில் ஆண்டவர் உன்னை உயர்த்த, ஆசீர்வதிக்க, கற்பத்தின் கனியை கொடுத்து உன்னை மகிழ பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்டபோது, ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் என்று சொன்ன ஒரு வார்த்தையை நாம் கேட்க முடியும். அதற்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொன்னார். அப்படி சொன்ன மாத்திரத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஐயோ, நான் வெளியே போனால் ஏதாயிலும் கேட்பார்களோ, ஏதாயிலும் சொல்லுவார்களோ என்று சொல்லி உன் சூழ்நிலை நிமித்தமாய் நீ பயந்து பயந்து முடங்கி கிடக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆபிரகாம் அப்படித்தான் இருந்திருக்க கூடும். எனவேதான் ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வரும்படியாய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவனை வெளியே அழைத்து வந்து விமானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் எண்ணு, கடற்கரை மணலை எண்ணிப்பார், நான் அவ்வளவாய் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே குழந்தை இல்லையே என்று சொல்லி நீ அழுகிற அல்லது முடங்கி கிடக்கிற அல்லது அனைவரோடு கூட நீ கடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு ஏக்கத்தோடு கூட காணப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நீங்கள் ஆண்டவரையே நோக்கி பாருங்கள்.
ஆண்டவர் உங்களுக்கு உண்டான நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுக்கு கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார், குருடர்களின் கண்களை திறந்தார், முடவர்களை நடக்க பண்ணினார். உங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். உங்கள் கண்கள் ஒத்தாசை வரும் பர்வதமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை, பலத்த அதிசயங்களை செய்து உங்களை மகிழை பண்ண போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக நாம் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கானானிய ஸ்திரியை குறித்து வேதத்திலே நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கானானிய ஸ்திரியானவள் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு பிரதியுத்தரமாக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனாலும் அவள் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளுகின்ற காட்சியை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, உன் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த நிமிடமே ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை கண்டு அவள் மகளுக்கு உண்டான அந்த பிசாசின் கொடிய வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து அற்புதம் செய்தார் என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராயிருந்தாலும், அவரை நோக்கி கூப்பிடுகிற எவராயிருந்தாலும், எந்த ஜனத்தானாயினும் என்று வேதம் சொல்லுகிறார், யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் செய்து அற்புதம் செய்ய, விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் கானானிய ஸ்திரியின் மகளுக்கு இறங்கி அவள் அவரை நோக்கி, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது தொடர்ந்து அவருக்கு பின்னாக சென்று அவரை நோக்கி உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி பணிந்து கொண்ட பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். அவள் மகளுக்குள்ளே காணப்பட்ட அந்த கொடிய பிசாசின் வேதனைகள், பிசாசு கொண்டு வந்த பலவந்தமான அந்த வேதனைகள் எல்லாம் அவள் மகளை விட்டு நீங்கி போயிற்று, அவள் ஆரோக்கியமானாள் என்று பரிசுத்த வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நீ பிசாசினாலே வேதனைப்படுத்தப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஐயோ எனக்கு செய்வினை வைத்து விட்டார்களே என்று சொல்லி நீ புலம்புகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் உன்னை நீ கர்த்தருக்கென்று கொடுத்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உன் கண்கள் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் அற்புதமான விடுதலையை, அற்புதமான சுகத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, சுவாச வாழ்க்கையிலே நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படுகிறீர்களோ, ஒருவேளை நீங்கள் தேவையின் மத்தியிலே காணப்படுகிறீர்களோ, உங்கள் குடும்பத்திலே பிசாசின் போராட்டங்கள் காணப்படுகிறதோ,
கவலைப்படாதிருங்கள். உங்கள் கண்கள், நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, whether he or she may be a Christian or Muslim or Hindu, any person, நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் கண்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். அவர் உங்களுக்குண்டான நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்குண்டான பாடுகளிலிருந்து அவர் உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் பிசாசின் பிடியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, உங்கள் கண்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கட்டும். அவர் நெருக்கத்தை யோசபாத்துக்குள்ளே காணப்பட்ட சத்துருவின் போராட்டத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் யோசபாத்திற்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஒருவேளை நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, இரக்கம் செய்யும் வரைக்கும் கூப்பிடுகின்ற பொழுது, அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறார். ஒருவேளை நீங்கள் பிசாசினாலே பிடிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, என் மகளுக்கு, என் மகனுக்கு இறங்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, அவர் பிசாசின் கட்டுகளில் இருந்து உங்களை கட்டவிழ்த்து வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். சூழ்நிலை எதுவாயும் இருக்கலாம், ஆனால் சூழ்நிலைக்குள்ளே உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் இன்னும் சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். உங்கள் நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும். நீங்கள் அவரை மாத்திரம் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு சமீபமாய் வந்து உங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்ற வார்த்தையின்படியும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வசனத்தின்படியும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறேன். நெருக்கத்தில் இருந்து ஆண்டவரே நீர் வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கூப்பிடுகிற யாராயிருந்தால் நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இன்றைக்கும் இப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருந்து ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய சமாதானத்தை நீர் கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். நிந்தைகள், அவமானங்கள், நிகழ்ச்சியான பேச்சுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். சமாதானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்த தைலம் நிரம்பிய அந்த அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டிருக்க அந்த அனுபவம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். நீர் ஒருவரே பெரியவர் என்பதை எண்ணி முழு இருதயத்தோடு உடமை நோக்கி பார்க்கக்கூடிய சத்துவத்தை தார். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.